இப்போ ஈழத்தமிழர்களுக்கு திமுகவும் அதிமுகவும் ஏற்கனவே காங்கிரஸும் ஏற்கனவே ஒரு பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்டது. அவர்களிடம் போகிற போது ஸ்ரீபெரும்புத்தூர் விடயம் தொடர்பான உரையாடல்களை அவர்கள் முன்னகர்த்துவார்கள். அதுக்குரிய ஆனால் இந்த தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் அதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைந்தது. அவர் ஒரு புதிய அரசாங்கம், புதிய வடிவம், அவர்களுக்கும் ஈழத்தமிழர்களுடைய அரசியல் நீங்கள் குறிப்பிட்டது போல் அது ஒரு ஆரம்ப நிலையில் இருப்பது தான். இப்போ அரைக்குறை சமஷ்டியை கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவில் தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு முதலமைச்சருடைய எல்லையே நீங்கள் குறிப்பிட்டது போல் எம்ஜிஆர் எந்தளவு குறித்துடையது என்பதை காட்டியிருக்கின்றார். அதை தாண்டி பெருமளவுக்கு ஒரு முடிவை எடுக்கிறது அல்லது அதுக்குரிய ஒரு பக்குவத்தை ஏற்படுத்துவது என்பது ஈழத்தமிழர் அரசியல் மிக கடினம். ஆனால் அதுக்கான ஒரு வழிமுறை இருக்கிறது. அந்த 8 லட்சம் மக்கள், 8 கோடி மக்களையும் ஒன்று திரட்டி ஒரு பலமான ஒரு இருப்பை ஏற்படுத்துவதன் ஊடாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஏன்னு சொன்னால் மக்கள் ஆதரவு கொண்ட ஒரு தலைவராக விஜய் தன்னை அடையாளப்படுத்துகிறார். 2 வருடத்தில் கட்சி தொடங்கின உடனே ஆட்சியை கைப்பற்றுகிறார். ஆகவே அவருக்கு நிச்சயமாக அந்த 8 கோடி மக்களினுடைய ஆதரவையும் அவர் பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்குமென்றால் ஈழத்தமிழர்களுடைய அரசியலில் ஏதாவது ஒரு மாற்றத்தை நோக்கி அவர் போக திட்டமிட்டால் அது சாத்தியமான ஒரு வழிமுறை இருக்குது. அதை கடந்து இந்திய அரசியலமைப்புக்குள்ளால் நீங்கள் சொன்னது போல் சாத்தியமே இல்லை, அதனுடைய எல்லை. ஆனால் நீங்கள் 2வது குறிப்பிட்டீர்கள், இந்த காங்கிரஸ் அதுக்குள்ளே இருப்பதனால் அது சார்ந்த ஒரு நெருக்கடி ஈழத்தமிழருடைய பார்வையில் காங்கிரஸ் உண்மையிலேயே ஒரு விரோதமான சக்தி தான். ஆனால் ஈழத்தமிழர்களும் அந்த காங்கிரஸுக்கு எதிரான அணுகுமுறைகளை ஈழத்தமிழர்களும் வைத்திருக்கிறார்கள் அல்லது முதன்மைப்படுத்தி இருக்கிறார்கள். அது தவிர்க்க முடியாமல் ஆனால் அது ஒரு காலப்பகுதி. இன்றைய காலப்பகுதியில் ஈழத்தமிழருடைய இருப்பை எப்படி கட்டமைத்தால் ஈழத்தமிழர்களை அடுத்த சூழலுக்குள் அல்லது அவர்களுடைய நெருக்கடியில் இருந்து எப்படி விடுபட வைத்தல் என்பதற்கான உரையாடல்களையும் அறிவுபூர்வமான உத்திகளையும் வகுப்பது தான் ஈழத்தமிழர்களுக்கு பொருத்தப்பாடுடையது. காங்கிரஸோடு இருப்பது என்பதற்காக அவர்களை இப்போ இன்னொரு வகையில் விவாதிப்போமே, காங்கிரஸ் தான் இவ்வாறுன்னு சொன்னால் பிஜேபியினுடைய ஆட்சி கால பகுதியில் ஈழத்தமிழருடைய அரசியல் என்ன மாற்றம் ஏற்பட்டது? காங்கிரஸுக்கு எதிரானது, காங்கிரஸ் ஈழத்தமிழர்களுக்கு எதிரானது என்றால் பிஜேபி எதை ஈழத்தமிழருக்கு தந்துவிட்டு போனது? பிஜேபி எதற்கான அழுத்தத்தை கொடுத்தது? இதில் ஒரு அடிப்படையான விடயம் இருக்கிறது. ஈழத்தமிழர்கள் தங்களுடைய அரசியலை தாங்களே தான் தீர்மானிக்கணும். புறசக்திகளிடம் ஒப்படைப்பது, தமிழகம் எங்களுக்கு ஒரு ஆதரவு தளத்தை தரலாம், ஆனால் தமிழகத்தினுடைய எல்லையை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த எல்லைக்குள் இருந்து தான் தமிழகத்தினுடைய ஆதரவை ஈழத்தமிழர்கள் பெற வேண்டும். இதை கடந்து ஈழத்தமிழர்கள் தங்களுடைய இந்திய தேசிய நலனை நிராகரித்து விட்டோ அல்லது இந்திய தேசிய நலனில் அவர்கள் செயல்படுவது தவறென்று விவாதித்தால் விஜய், நான் நினைக்கிறேன், ஈழத்தமிழுடைய அரசியலிருந்து காணாமல் போகின்ற ஒரு சூழல் தான் அவருக்கு ஏற்படும். ஏனென்று சொன்னால் அவர் எடுத்துக்கொண்ட கச்சதீவு 2 நாட்டுக்கும் இடையிலான உடன்பாடு. அந்த 2 நாட்டுக்கு இடையிலான உடன்பாட்டை உடைப்பதற்கு அவருடைய அதிகாரம் போதாது.